வணக்கம். குண்டூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மாக்னம் விங்ஸ் என்ற ஒரு ஸ்டார்ட் அப் உள்ளது. ஒரு ரோபோட்டிக்ஸ் என்ஜினியரான அபிராம் என்பவரால் 2019 தொடங்கப்பட்டது அந்த நிறுவனம். 2019 நிறுவப்பட்ட அந்த நிறுவனம் இன்று V2 எனப்படும் ஒரு ஈவிச்சோலை தயாரித்துள்ளது. அதாவது எலக்ட்ரிக் வெர்டிகல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் வகையைச் சேர்ந்த ஏர் டாக்ஸி ஆகும் அது. அதாவது வான்வெளியில் செல்லக்கூடிய ஒரு டாக்ஸி என்று குறிப்பிடலாம். தற்போது சமூக ஊடகங்களில் பெரிதும் வைரலாகி உள்ள அந்த டாக்ஸி குறித்து ஹிந்து உள்ளிட்ட ஊடகங்கள் கட்டுரைகள் எழுதியுள்ளன. தற்போது இந்த வாகனத்தினால் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்ட முடியும். தற்போதைய நிலையில் இந்த வாகனத்தால் 40 கிலோமீட்டர் அதிகபட்சமாக பயணிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. 2000 அடி வரை உயரத்தில் இது பறக்க முடிந்த இந்த ஏர் டாக்ஸி பல பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் துல்லியமான மற்றும் நவீனமான தொழில்நுட்ப பயன்பாடு இந்த இயந்திரத்தின் பின்னணியில் உள்ளது. வானில் பறந்து கொண்டிருக்கும் போது அதில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் பாராசூட்டின் உதவியுடன் எந்த சிக்கலும் இல்லாமல் பாதுகாப்பாக தப்பிக்கும் வசதிகள் அனைத்தும் இதற்குள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மற்ற பல வானூர்தி திட்டங்களுடன் ஒப்பிடும்போது இந்த மாக்னம் விங்ஸ் நிறுவனம் அதன் ஏர் டாக்ஸிகளை உள்ளூர் அளவில் இந்தியாவிலேயே தயாரிக்கிறது என்பது இதன் மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். இதில் வழங்கப்பட்டுள்ள அவசர பாராசூட் ஏற்பாடு எந்த வகையான அவசர சூழ்நிலைகளிலும் பயணிகளை பாதுகாக்கும். தற்போது 2 பேர் பயணிக்க முடிந்த விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஏர் டாக்ஸி 220 கிலோகிராம் எடையை வகிக்கும் திறன் உள்ளதாகும். 4 மற்றும் 8 பயணிகள் வரை ஏற்றிச் செல்லக்கூடிய மாதிரிகள் தயாரிப்பில் நிறுவனம் தற்போது ஈடுபட்டுள்ளது. 2 பேர் பயணிக்க முடிந்த இந்த டாக்ஸி இறங்குவதற்கு 3.5 முதல் 4 மீட்டர் வரை மட்டுமே இடம் தேவைப்படுமாம். அதாவது எந்த சிறிய இடத்திலும் இது இறங்க முடியும் என்பதும் இதன் ஒரு சிறப்பம்சமாகும். சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஏர் டாக்ஸி விதிமுறைகளை உருவாக்கியுள்ளதன் மூலம் இந்தியா ஒரு நகர்ப்புற வான்வழி இயக்க புரட்சியின் விளிம்பில் உள்ளதென்று சொல்ல முடியும். மாக்னம் விங்ஸ் அந்த மாற்றத்திற்கு வழிகாட்டும் ஒரு நிறுவனமாக மாறி வருகிறது. 3ஆம் நிலை நகரமான குண்டூரில் ஒரு விமான நிறுவனம் நிறுவுவதென்பது மிகுந்த சவாலான ஒரு விஷயமாகத்தான் இருந்துள்ளது. ஆனால் நிறுவனத்தின் நிறுவனர் அபிராமின் முயற்சியால் மிகச்சிறந்த ஒரு பலனை இப்போதே உருவாக்க முடிந்துள்ளது அவர்களால். தற்போது அரசாங்கத்தின் அடுத்த கட்ட அனுமதிகளுக்காக அந்த நிறுவனம் காத்திருப்பதாக தேசிய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. அதோடு 4000 முதல் 5000 அடி உயரத்தில் 6 மணி நேரம் தொடர்ந்து பறக்கும் திறன் கொண்ட விமானங்கள் உள்ளிட்டவை தயாரிப்பதிலும் அந்த நிறுவனம் தற்போது ஈடுபட்டுள்ளது. எப்படியோ மிகவும் நல்ல முறையில் இந்தியாவின் ஸ்டார்ட் அப்புகள் முன்னேறி வருகின்றன என்பதை காண முடிகிறது.